நம்முடைய மகளிர் மாநாட்டிற்கு வருகை புரிந்திருக்கின்ற மகளிர் அனைவருக்கும் வணக்கம். சிந்தனையில்லா காவலரே சிலம்புதனை நாடித்தான் வந்தீரோ என்று மாதவியோடு மந்தகாச வாழ்க்கை நடத்திவிட்டு வந்ததற்கு பிறகும் கோவலனை வரவேற்ற கண்ணகி, அந்த கணவன் பாண்டியன் அரசவையில் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்பதை பற்றி கூட கவலைப்படாமல் பேராம் அண்ணா செப்பது உடையேன் என்று நீதி கேட்ட கண்ணகி பிறந்த பூம்புகார் மண்ணில் நாளை நடக்க இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ஐயா அவர்கள் நடத்துகின்ற மகளிர் மாநாட்டு மேடையில் இருக்கிறோம். இந்த மாநாடு எப்படி இருக்கும், இந்த மாநாடு எதை நோக்கி நடக்கிறது என்பதை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மகளிர் அணி நிர்வாகிகள் ஒவ்வொருவராக உங்களுடைய கருத்தை கூறுவார்கள். வணக்கம், என் பெயர் கௌரி வீரமன்னோக்கரன், கடலூர் மாவட்டம் வடக்கு மண்டல மாநில மகளிர் அணி செயலாளர். மண்ணுரிமையும் பெண்ணுரிமையும் போற்றி பாதுகாக்கும் பெண்ணுரிமை காவலர் டாக்டர் ஐயா அவர்களை வணங்கி இந்த பெண்ணுரிமையை காத்திட மகளிர் மாநாட்டிற்கு வருகை தரும் அனைத்து மகளிரையும் வருக வருக என வரவேற்று இன்றைய காலகட்டத்திற்கு பெண்களுக்கு நடக்கும் அநீதியை தட்டி கேட்ட காவிரி பூம்பட்டினமாம் பூம்புகார் என்ற இந்த பகுதியில் டாக்டர் ஐயாவால் நடத்தப்படும் இந்த மகளிர் மாநாடானது வெற்றி பெற வேண்டும் என்று விழைந்து, இந்த நாட்டில் இன்னைக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முதன்மையான காரணம் மதுவும் போதையும் தான். இந்த மதுவுக்கும் போதைக்கும் முதன்மையா குரல் கொடுத்து ஒரு சொட்டு மது இல்லா மாநிலமாக தமிழ்நாடு விளங்க வேண்டும் என்று தொடர்ந்து உரிமை முழக்கம் கொண்டு வரும் டாக்டர் ஐயா அவர்களை வணங்கி இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வி வரதராஜன். மங்கையார் பிறப்பதற்கே மாபெரும் தவம் செய்தல் வேண்டும் அம்மா என்ற கூற்றை மெய்மையாக்க ஐயா பெண் பிள்ளைகளை பெண் தெய்வம், பெண் தேவதைகள் என்றுதான் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போன்றுதான் பெண்களின் உரிமையை பாதுகாக்கவும், பெண்களின் பெருமையை பாதுகாக்கவும், பெருமையை போற்றவும் இந்த மாநாடை ஐயா பூம்புகார நடத்திருக்கிறாங்க. அனைவரும் வாரீர், அணி திரண்டு வாரீர், மாபெரும் மாநாட்டை வெற்றி மாநாடா ஆக்குவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் முனைவர் தனலட்சுமி கோவிந்தராசு, மாநில மகளிர் அணி செயலாளர், கொங்கு மண்டலம். நாளை நடக்க இருக்கிற பூம்புகார் மாநாட்டுக்காக தன் புருஷனுக்காக போராடி, நீதிக்காக போராட கண்ணகி பிறந்த ஊர்ல நாங்க நின்றுட்டு இருக்கோம். நினைக்கிறதே எங்களுக்கு பெருமையா இருக்கு. 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த மாநாடு நடக்குது. இந்த மாநாடை சிறப்புமிக்க மாநாடா நாங்களும் அமைச்சு கொடுக்கணுன்ற உறுதியோட வந்திருக்கோம். எங்களுக்கான உரிமைக்கு, எங்களுக்கான சமபங்கு, சமநீதி, பெண்கள் பாதுகாப்பு, இதை வேண்டி, அது மட்டும் இல்லாம குறிப்பா இடஒதுக்கீடு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இதெல்லாம் நோக்கிதான் நாளைக்கு இந்த மாநாடு நடந்துட்டு இருக்கு. பெண்ணுரிமை காவலர். என் பெயர் சரளா ராஜு. நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரேன். வடக்கு மண்டல மாநில மகளிர் சங்க செயலாளராக இருக்கிறேன். இன்றைய காலகட்டத்துல திரைப்படங்கள் மூலியமாகவும், சமூக வலைதளங்கள் மூலமாகவும், யூடியூப் அது மாதிரி போன்ற சேனல்கள் மூலமாக பெண்களை தவறாக சித்தரிக்கின்றனர். ஆனால் பெண்கள் தைரியமானவர்கள், தன்னம்பிக்கை மிக்கவர்கள், நாங்களும் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காகவே இந்த மகளிர் மாநாடு இங்கே பூம்புகாரிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து மகளிரும் இந்த பூம்புகார் மாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் லதா கண்ணன், மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதி மாநில மகளிர் அணி துணைத் தலைவர். நாளை நடைபெறவிருக்கும் பெருவிழா மாநாட்டிற்கு வரும் பெண்கள் அனைவருக்கும் முழு பாதுகாப்பு தரவும், மதுக்கடைகளை மூடவும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் சுஜாதா கருணாகரன், மாநில மகளிர் சங்க தலைவர். பத்தினி தெய்வம் கண்ணகி வாழ்ந்த மண் காவேரி புகும் இடம், காவேரி புகும்பட்டினம். இந்த இடத்தில் ஐயா அவர்கள் பிரம்மாண்டமான முறையில் இதுவரை இந்தியாவில் யாரும் நடத்திடாத வகையில் மிக பெரும் ஒரு மகளிர் மாநாட்டை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டு, ஐயாவின் ஆணைக்கு ஏற்ப நீங்க பின்னாடி இப்ப பாத்துக்கிட்டு இருப்பீங்க, மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நாளை இங்கு பல லட்சம் பெண்கள், குறைந்தது 5 லட்சம் பெண்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எல்லோரும் வர இருக்கிறார்கள். நீங்களும் எல்லோரும் வாருங்கள், மாநாட்டை மிக சிறப்பான முறையில் நடத்துங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து கரவொலி எழுப்புவோம்.
ஐயா அவர்கள் தமிழை தேடி நடைப்பயணம் சென்றது நம்ம அனைவருக்கும் தெரியும். ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அதன் மொழியை அழித்து விட்டால் இனமே அழிந்துவிடும் என்பார்கள். அப்படி ஒன்று தமிழுக்கும் தமிழர்களுக்கும் நடந்துவிடக் கூடாது என்று ஐயா அவர்கள் எப்படி தமிழை தேடி நடைப்பயணம் சென்றார்களோ அதே போல் இன்று பெண்களின் அவல நிலை, சரியான சம உரிமை இல்லை, பாதுகாப்பு இல்லை. இன்றைய ஆட்சியில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியை திறந்தால் அடுத்த நிமிடமே மூடிவிட வேண்டும் என்ற அளவிற்கு, மனதை உழுக்கக்கூடிய அளவிற்கு 5 வயது குழந்தை, 4 வயது குழந்தை, 8 வயது குழந்தை, இவ்வளவு பெரிய பாலியல் தாக்குதல் நம் கண்முன்னால் நடந்து கொண்டே இருக்கிறது. அனைத்திற்கும் காரணம் மது, போதை வஸ்துக்கள். இதுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை பெண்கள் கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதையும் முன்வைத்து ஐயா அவர்கள் பெண்களின் உரிமைகளில் நிலைநாட்டவும், பாதுகாப்பை ஒரு வன்னிய சமுதாய பெண்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக பெண்களின் பாதுகாப்பை நிலைநாட்டவும் இந்த பூம்புகார் மாநாடை கையில் எடுத்திருக்கிறார்கள். அத்தோடு சேர்த்து 10.5 இடஒதுக்கீடு கிடைக்கும் பட்சத்தில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடும் தானாக வரும். இது இரண்டையும் 10.5 பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு, இதையும் உறுதி செய்யும் வகையில் இந்த மாநாடு மிக பிரம்மாண்டமான முறையில் நடக்க இருக்கிறது. பாரதி சொன்னானே, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று சொன்ன அதே பாரதி, ஒரு பெண் என்பவள் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத திமிர்ந்த ஞானச்செருக்கு என்று, அந்த திமிர்ந்த ஞானச்செருக்கு எப்பொழுது பெண்கள் முழுமையாக கல்வியில் நிறைவடைகிறார்களோ, 100% கல்வி, ஒரு ஆணுக்கு சமமான கல்வி என்பதை விட ஆணை தாண்டிய கல்வி, ஆண் பிள்ளைக்கு கொடுக்கும் கல்வியை விட பெண் பிள்ளைக்கு முதலில் கல்வியை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்வியை உறுதி செய்யும் வகையிலும் இந்த மாநாடை நடத்த உள்ளார்கள். அனைவரும் வாருங்கள். மிக பிரம்மாண்டமான முறையில் இதுவரை யாரும் நடத்திடாத வகையில் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு மாநாடை நடத்தி காட்டுவோம். அனைவரையும் வருக வருக என மாநில தலைவர் என்கிற முறையில் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.